வழங்குதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா வணங்குதுங்க பிரபு. ஹரே ஓகே கிருஷ்ணா. வழங்குதுண்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஸோ வழங்குதுண்ணா. ஸோ நான் பயந்துட்டேன் கேட்கலன்ட்டு. ஸோ ஸோ நம்ம கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இஸ்கிரேஸ் சிமீஸ்வர பிரபு. அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 1982 வந்து கோலலம்பூர் மலேசியால வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தாரு பிரபு. தென் அவர் வந்து 1984 வந்து தீட்சையும், இரண்டாவது தீட்சை 85 வந்து ரிசைன் பண்ணிட்டு தென் அவர் வந்து முழு நேர பக்தராக வந்தார். தென் அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, சுயநலம் இல்லாம புரோபாதரோட நோக்கத்துக்கு, புரோபாட்டோட இயக்கத்துக்காக குறிக்கோளாக அவர் வந்து மலேசியா முழுக்க பயணித்தார். புரோபாதரோட சீடர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான் இஸ் ஹோலினஸ் பக்தி விஜயநந்தன சுவாமி மகாராஜ். அவர் வந்து ஒரு சங்கீட்டன் லீடரா இருந்து அப்புறம் வந்து ஜெகநாத் மண்டிர்ல ஆலய தலைவராக இருந்தார் கோலலம்பூர் HQ-ல 1987 இருந்து 1990 வரைக்கும். 97 வந்து அவர் ரீஜன் செக்ரட்டரி, நம்ம இஸ்கான் இயக்கத்துக்கு மலேசியாவுக்கு வந்து அவர் ரீஜன் செக்ரட்டரியாக கொடுத்தாங்க. தென் அப்புறம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து பக்தி வேதாந்தா புக் ட்ரேடிங் மலேசியா 1998 சில புரோபாத் புக்கு வந்து அவரோட அவரோட என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட தலைமையில வந்து இயங்கி கொண்டு இருக்கின்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து நியூ கோதுரமதாம் ஃபார்ம் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்துட்டு அவரோட தலைமையில ஓடிக்கிட்டு இருக்குது. ஏறத்தாழ 80 அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து 80 மாடு வரைக்கும் இருக்கின்றதாங்க. அவர் வந்து இஸ்கான் மலேசியா, அதாவது நீங்க பிணையங்கள போயிருந்தீங்கன்னா ராதாகிருஷ்ண கண்ணை கோயில் வந்து அவரோட தலைமையில வந்து புரோபாதரோட விருப்பத்துக்கு ஏற்ப 1971 மலேசியாவுக்கு வந்திருந்தாரு. ஒரு விருப்பப்பட்ட ஒரு குறிக்கோளை வந்து நம்ம சிமீஸ்வர பிரபு வந்துட்டு அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவரோட தலைமையில இது இயங்கி கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம பிரபு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மூத்த பக்தர். இந்த மாதிரி வந்து நேரம் தாழ்த்தாம பிரபு வந்துட்டு சரியான பிஸி நிர்வாகத்துவம் இருந்தாலும் சரி, ஆனா அவர் என்ன பண்ணுங்க நம்மளுக்காக அவர் அந்த நேரத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அது முன்னிட்டு ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு மூத்த பக்தர்களை சேவை செய்யறது, அவங்களுக்கு சேவை செய்யறதும் அவங்ககிட்டேருந்து நம்ம கேட்கும் போது நம்ம தூய்மை அடைவோம். வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் வந்து மூத்த பக்தர், ஏன்னா அவங்க வந்து அனுவசாலி. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் சொல்லது வாசுதேவ கதா ருச்சி சேவையன் மகா சேவையர். ஸோ இந்த வாசுதேவ கதா ருச்சி, ஸோ பகவானோட கதா ருச்சி எங்க கிடைக்குதுன்னா ஒரு சேவையன் மகா சேவர், ஒரு தூய்மையான பக்தர்கள் கிட்ட நம்ம கேட்கும் போது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது நம்மளுக்கு வந்து வாசுதேவ கதா ருச்சி. ஸோ ஏன் வாசுதேவ கதா ருச்சி, நம்ம எல்லாம் மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட போகணும். ஸோ அந்த அடிப்படையில வந்து இந்த புருஷோத்தம மாசம் ரொம்ப ரொம்ப பாக்கியம் நம்மளுக்கு. ஏன் பாக்கியம் சொன்னோம்னா இந்த 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நல்நாள், அதாவது இந்த புருஷோத்தம மாசத்தோட இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்ததுக்கே முக்கியமான காரணம் இஸ்கிரேஸ் சிமீஸ்வர பிரபு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவர்னாலதான் இது வந்து நடந்துச்சு. ஆக்சுவலி புருஷோத்தம மாசம் நாங்க புருஷோத்தம மாசம் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது. ஏன்னா பிரபு என்ன சொன்னாருன்னா என்கிட்ட கேட்டிருந்தாரு, முரளி எனக்கு வந்து ஜூம் ஐடி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா நான் வந்து வண்டித்தார் ராதிகா மாதாஜி கிட்ட சொல்ல, மாதாஜி இந்த மாதிரி பிரபுக்கு ஒரு ஜூம் வேணுமா நானு. சோ அப்ப வந்துட்டு இருக்குதான்னு செக் பண்ண சொன்னேன். பிரபு சொன்னா இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, வண்டித்தார் ராதிகா மாதாஜி ரொம்ப கருணியா நம்ம மூத்த பக்தருக்கு நம்ம சேவை செய்யணும்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. சரி 1 மாசம் பிரபுக்கு தேவை, நம்ம அதை வந்து நம்ம வாங்கிட்டு மக்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி நம்ம அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணா சிமீஸ்வரோட பிரபு நான் இந்த மாதிரி இருக்குது தாங்க எடுத்துக்கன்னு சொல்லுவோம். பிரபு சொல்ற இல்லை எனக்கு ஒரு ஐடி வேற ஐடி கிடைச்சிருச்சு முரளின்னு சொன்னாரு. அப்ப தென் இந்த ஐடி என்ன பண்ணணும், கிருஷ்ணகாசு நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சிந்திக்கும் போது தென் நம்ம என்ன எடுத்தோம், சரி இந்த புருஷோத்தம மாசம் நம்ம நடத்தலான்னு விஸ்வேஸ்வரி கோபிகா மாதாஜி உள்ளுக்கு கால் பண்ணிருந்தேன். பிரபு கவலைப்படாதீங்க, ஒரு தாய் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 100 எவ்வளவு பேர் கேக்குறாங்க மாதாஜி யூடியூப்லாம் விஸ்வேஸ்வரி மாதாஜி உங்களோட நல்ல கோஆர்டினேஷன்ஸ்ல?
ஹரே கிருஷ்ணா பிரபு. 6000 பேருக்கு மேல கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு கிளாஸே 6000 பேர் கேக்குறாங்க. அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸும் அது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டினியூஸ் ரொம்ப நன்றி. பார்த்தா Continuous. ரேட்டிங் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது பாக்குறாங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஒரு ப்ரீச்சருக்கும் புருஷோத்தம் மாசம் முன்னிட்டு இது மாதிரி 6000க்கு மேல போகுது. ஆனா நம்மளோட ஜூம் அக்கௌண்ட்ல நம்ம பார்க்கும்போது எஸ் 100க்கு கீழே இருக்காங்க. ஆனா அந்த யூடியூப்ல போறப்ப இவ்வளவு விஷயங்கள் கூடி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் புகழ்லாம் நம்ம சிமேஸ்வர பிரபுக்கு தான் சமர்ப்பிக்கணும். எப்போதும் சொல்லுவாங்க மூத்த பக்தர் அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாது, அது வந்து ஒரு ஆசீர்வாதமா வந்து நிற்கும். ஸோ அதை நான் நேரடியா பார்த்திருக்கேன். இப்ப நான் இங்க இருக்கிறேன்னா உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன்னா இந்த ஐசி இருக்குதுன்னு சொன்னா அவர் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் என்னோட சிக்ஷா குரு, என்னோட வழிகாட்டி. எதா இருந்தாலும் அவர் தான் எங்களுக்கு தஞ்சை. ஒரு தாயும் தந்தை உள்ளம் நிறைஞ்ச ஒரு பிரபு. அவர் வந்து தன்னுக்குன்னு இல்லாம சுயநலம் இல்லாம பொது நலத்துக்காக ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு இவரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவரை வருவிக்கிறது மூலியமாக நம்ம ஒரு முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுவோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ நேரத்தை தள்த்தாம நான் பிரபுவை பேச பணி அன்போட கூப்பிடுறேன். பிரபு டிரைவிங், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ பிரபு. ஐ மியூட் யோர் செல். விசேஸ்வரி மாதாஜி கொஞ்சம் பாத்துங்க, உங்க தலைமையில தான் அது ஓங்கி கொண்டு இருக்குது. வெற்றிகரமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான். ஸோ கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். கேமரா க்ளோஸ் பண்ணிடுவேன். ஹரே கிருஷ்ணன். பிரபு யூ நீட் டு அன்மியூட் யோர் செல்ஃப் பிரபு. जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरधारी यशोदा नंदन ब्रज जन रंजन यमुना तीरा वनचारी जय राधा माधव कुंज विहारी। नमो ओम विष्णु पादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमती देवपताक स्वामी नामिने नमाचार्य पदाय निताय प्रपदाय गौरदाय। नमो विष्णु पादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम तत्सत। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। எல்லோருக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. வணக்கங்கள். அந்த பிரேக்கிங் ஆஃப் தி சாக்ரிஃபிஷியல் பிரேக்கிங் ஆஃப் த போ இன் தி சாக்ரிஃபிஷியல் அரீனா, அப்புறம் அந்த கில்லிங் ஆஃப் கோலையா பீதா, அந்த 2 டாபிக்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இது ஒரு 1 hour செஷனா யாருக்கு தெரியுமா? இது ஏன்னா அந்த இதுல போடல, அந்த போஸ்டர்ல. எஸ் பிரபு, 1 hour பிரபு. ஓகே, 1 hour செஷன். ஸோ இது ஸ்ரீமத் பாகவத் புராணத்துல 10வது காந்தத்துல இருந்து நம்ம அடுத்து கொஞ்சம் பேசுவோம். இந்த டாபிக்ஸ் பேசுறது, அதாவது breaking of sacrificial bow and the beginning of the topic, தொடக்கத்துல வந்து இந்த ஹன்ச்பேக், அதாவது 3 வக்ரா, அந்த பெண்ணோட கதையில இதெல்லாம் நம்ம படிச்சா
ஆனா ஸ்ரீமத் பாகவதம் தொடக்கத்துல படிக்காட்டி இந்த கதையெல்லாம் படிச்சா நம்மளுக்கு இது சாதாரண ஒரு கதைன்னு நம்ம நினைப்போம். ஒரு கிருஷ்ண கதைன்னு நினைக்க மாட்டோம். நினைக்க கஷ்டமா இருக்கும் ஏற்றுக்கொள்ள. இது ஒரு கிருஷ்ண கதை, முத கடவுள் அவரோட லீலை, அவரோட கதைன்னு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் தொடக்கத்துல படிச்சால் அப்ப நம்ம வந்து விளங்கும், இந்த கதைகளை நல்லா விளங்கும். ஸோ சில பிரபுபாத் சொல்றாரு, இப்போது இந்த பாகவதம் வந்து தொடக்கத்துல இருந்து படிக்கணும்னு. இப்ப நம்மளுக்கு விளங்கலாம் ஏன் இந்த மாதிரி சொன்னாரு. என்ன இந்த ஸ்பெஷல் லீலா ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து அந்த தொடக்கம் படிக்காட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபேபிள் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நினைச்சு கொள்வாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த கிருஷ்ண தத்வா சில பக்தி சிறந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் இந்த கௌடிய பத்திரிக்கால அவர் ஒரு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணான்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினாரு. அதுல வந்து நல்லா எழுதியிருக்கிறாரு. அந்த நேச்சர்ஸ், அந்த மேனிஃபெஸ்ட் கிருஷ்ணரோட அந்த ரிவீல்ட் அண்ட் அன்ரிவீல்ட் நேச்சர்ஸ், எப்படி இது வந்து ஒரு gross and subtle designations. ஸோ கிருஷ்ண முதலாவது அவர் சொல்றாரு, கிருஷ்ண வந்து அந்த சச்சிதானந்த விக்கிரகா அந்த வந்து ரொம்ப முக்கியம்னு. அது ஏற்றுக்கொள்றது. அனாடி ஒரு தான் பிரைமீவல், தொடக்கம் இல்லாம சர்வாடி, எல்லாத்துக்கும் அமாங் ஆல். அப்புறம் அவர் வந்து இந்த பசுகளுக்கு வந்து அன்பு கொடுத்து கொண்டு அந்த சென்சஸ்க்கும் புலங்களுக்கும். அப்புறம் அவர் இந்த காஸ் ஆஃப் ஆல் காசஸ், எல்லாத்துக்கும் காரணம். இது ரொம்ப முக்கியம்னு ஏற்றுக்கொள்ள. இதை ஏற்றுக்கொள்ளாட்டில் அப்புறம் இந்த 10வது காந்தம் லீலைகள் அவர்கள் வந்து நிச்சயமா அவர்களுக்கு விளங்காது. அது மட்டுமல்ல, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்றாரு பக்தி சாஸ்திரி தாக்கூர், இந்த கிருஷ்ணா இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இது ஒருத்தவங்களுக்கு மட்டும் கன்ஃபைன்டு இல்லை, ஒருத்தவங்க அடைச்சு வைக்க முடியாது, ஒருத்தரும் இந்த கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. ஜடா இயற்கை, மெட்டீரியல் நேச்சர், பிராகிருதி, காலம், கர்மா, அப்புறம் வியோமா ஸ்பேஸ், இதெல்லாம் வந்து கிருஷ்ணரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆல் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ அவர் வந்து நிரந்தரமா வந்து அவரை வந்து இந்த அவித்யா இதெல்லாம் வந்து அவரை தொட முடியாது கிருஷ்ணரை. நீஷன்ஸ் அவித்யாவே அவரை தொட முடியாது. அவர் வந்து முழுத வந்து கம்ப்ளீட் இன் நாலேஜா இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ், அதாவது கவலைகள், மிசரிஸ், இதெல்லாம் அவருக்கிட்டே வராதுன்னு வந்து பக்தி தாக்கூர் எழுதினார். கிருஷ்ணா வந்து புருஷோத்தமா, இஸ் நாட் மியர்லி சம் இம்பர்சனல். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ரூபம் இல்லாம ஒரு கடவுள் இல்லை, அல்லாட்டி நியூட்ரலான ஒரு கான்செப்ஷன் இல்லை. அவர் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் ஃபார்ம்னு ஒரு விசேஷமான ஒரு விக்கிரகம். அதுதான் கிருஷ்ணா. எக்ஸெப்ஷனல், ரொம்ப விசேஷமானவர். ஸோ and he creates continuous time factor and manifests both eternal and temporary elements. அவர் இட்டர்னலா இருந்தாலும் ஆனா அந்த தற்காலிகமான நேரமும் அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா என்னன்னா, ஒருத்தர் வந்து சர்வ காரணம், அதாவது இந்த ரூட் காஸ், ஏதாச்சும் வந்து இந்த ரூட் காஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லயும் நம்ம வந்து அது பார்ப்போம்னா, எனிதிங்
அந்த ரூட் காஸ் ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும். தட் ஒன் தேடி ஆராய்ச்சி பண்ணி தேடி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தேடிக்கொண்டே இருந்தா ஒன்று வந்து ஒன்றுக்கிட்ட கொண்டு போவோம், ஒன்று கொண்டுகிட்ட போய் அப்படியே தேடி கொண்டு போனா அவர் வந்து கடைசியில் யாரை பார்ப்பாரு? கிருஷ்ணா. இந்த மாதிரி தேடி கொண்டு போனாலே கடைசியில் வந்து பார்ப்பாரு அந்த ரூட் காஸ், இந்த மூல காரணம் வந்து கிருஷ்ணா. ஸோ ஆனால் அந்த ஹிஸ்டோரியன்ஸ் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் அவர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணா வந்து அவரோட ஒரு குவாலிட்டி வந்து அஜிட்டா, அன்கான்கரபிள். அவர்கள் வந்து சொந்தமான ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஐ எம் நாட் மேனிஃபெஸ்ட் த ஃபுல்லிஷ் அண்ட் அன்இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டார் பகவத்கீதை. ஸோ அவர் வந்து அவரை கான்கர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பக்தர் பக்தி தொண்டுல சான் பண்ணிட்டு இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இருந்தா கிருஷ்ணர் வந்து அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அவரு நாட் லிமிட்டட். அவர் வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்காது கிருஷ்ணருக்கு. அவரு அன்லிமிட்டட். அவர் ஒரு சிந்தாமணி மாதிரி. அவரோட நாமமே எல்லாம் அவர் நாமமே நம்ம என்ன நினைச்சதெல்லாம் கொடுக்கும். இந்த அவரோட நாமம், ரூபம், குணங்கள், விசேஷமான அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் அந்த வந்து நம்மளுக்கு வந்து டிரான்சென்டென்டல். ஸோ அது மட்டுமல்ல, அவர் வந்து அன்டிஃபீட்டபிள். அவர் எங்கேயும் தோல்வி அடைஞ்சதில்லை. அண்ட் சாஸ்வதம், இட்டர்னல். அவர் இந்த துவாபார யுகத்தில் வந்தது வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் டு மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸ்பெஷல் ஃபீலிங், டிரான்சென்டென்டல், டு டிரான்சென்ட் த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி அவரோட பேர்த்ல இருந்து நம்ம பார்க்கலாம். பேர்த்ல இருந்தே அவர் காமிக்கிறாரு அவர் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஸோ வித்தவுட் அ டவுட், அந்த மாதிரி விதவுட் அ டவுட். ஸோ அவரோட பொட்டன்சிஸ் இதெல்லாம் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் ஹிம். கிருஷ்ணா, த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அண்ட் விதவுட் அ டவுட். ஸோ அவர் இஸ் சிச்சுவேட்டட் அஸ் புருஷோத்தமா. அவர் இந்த ஆன்மீக வஸ்துவும் இந்த தற்காலிகான வஸ்துவும் இது ரெண்டு சைடு இருக்கு இதுல. அவர் வந்து இந்த மனிதோட நிலையிலேயே எப்போதும் இல்லை. அவர் வந்து எப்போதும் டிரான்சென்டென்டல். ஸோ இந்த விதவிதமான அவதாரங்கள் இருந்தாலும் அவர் தான் அவதாரி. எல்லா அவதாரம் அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு நம்ம வந்து இப்போ 10வது காந்தத்தில் இதை நம்ம கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம டச் பண்ணலாம். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த ஆஃப்டர் லீவிங் த ஃப்ளோரிஸ் பிளேஸ், கிருஷ்ணா அண்ட் பலராம் ஸோ ஹன்ச்பேக். ஸோ அவங்க வந்து இந்த வர்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே இந்த ஹன்ச்பேக், அதாவது த்ரீ வக்ராவை கிருஷ்ணரும் பாலராமும் பார்க்குறாங்க. த்ரீ வக்ரானா என்ன? மூன்று இடத்துல கோணி, அதாவது பெண்ட். கிருஷ்ணரும் 3 தான், ஆனால் ஒரு த்ரிபங்கம்னா சைட்ல பெண்ட் ஆன் த சைட். அது அழகு. த்ரிபங்கம், ஷாமம், த்ரிபங்கம், லலிதம். ஸோ இந்த ஷாமம் த்ரிபங்கம் அவர் வந்து பெண்ட் ஆன் த சைட்ஸ். அது பியூட்டி. இப்போ பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவாங்க, அது சைட் பெண்ட்ஸ். ஆனால் இது வந்து ஃப்ரண்ட் பெண்ட். 3 வக்ரா, அஷ்டவக்ராவும் இருக்கிறாங்க.
இது வந்து திரிவக்ரம். ஸோ பெண்ட் இன் ஃப்ரண்ட், அது வந்து அழகு இல்லை, நாட் வெரி நைஸ் டு சி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான அந்த பெண்ணை வந்து ஒருத்தரும் வந்து கிட்ட வர மாட்டார்கள். நோபடி will also propose to marry அந்த மாதிரி எல்லாம். ஸோ அவர்கள் வந்து கிருஷ்ணர், பலராம், கோபமார்கள் இவர்கள்லாம் வந்து இந்த இந்த திரிவக்ராவை சந்திச்சு அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவரோட என்ன இந்த எல்லாத்துக்கும் அவரோட கூட்டாளிகள் எல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக அவர் வந்து இந்த திரிவாக்ராவோட கொஞ்சம் ஜோக் பண்ணார். ஸோ கிருஷ்ணர் சொன்னாரு, ஓ நீ வந்து நல்ல வளர்த்தியான ஒரு பெண், நீ யாரு, ஹூ ஆர் யூ, டெல் மீ ஃபார் ஹூம், யாருக்கு இந்த சாண்டல்வுட் பல்ப் இது எடுத்துட்டு இந்த சந்தனம் வந்து எங்க கொண்டு போற, யாருக்கு கொண்டு போற சந்தனம்? முந்தி காலத்துல ரொம்ப சந்தனம் பாவிப்பார்கள் முந்தி காலத்துல. இப்ப வந்து அவ்வளவு பாவிக்கிறது இல்லைன்னா சந்தனம் ரொம்ப விலை. முந்தி காலத்துல வந்து மலேசியா சந்தன் சொல்வார்கள். மலேசியால இருந்து ரொம்ப சந்தன் போவோம் இந்தியாவுக்கு. ஏன்னா மலையா சந்தன் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம மலையா ஹில்ஸ், நம்ம நாடு வந்து சவுத் இந்தியா மாதிரி சவுத்து மலையா இருக்கு, மலையா ஹில்ஸ். அதே மாதிரி நம்ம மலேசியாவும் மலையா ஹில்ஸ் தான். நம்மளோட மலையா எடுத்தா நீங்க ஒரு பப்பாயாவோட ஷேப், ஆனா அந்த நடுவுல வந்து இந்த ஸ்பைன், நடுவுல வந்து அந்த ஸ்பைன் வந்து அது ஒரு வந்து ஹில் ட்ராக்ட் ஆஃப் ஹில் ட்ராக்ட். அதாவது ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் எல்லாம், ஒரு 600 சொல்லலாம், எல்லாம் ஹில்ஸாக தான் இருக்கும். அது அந்த முதுகு மாதிரி, பின் முதுகு மாதிரி. ஸோ அதெல்லாம் இந்த ஹில்ஸ். அங்கே வந்து இந்த ஹில்ஸ்ல எல்லாம் மலையா சண்டன் இருந்தது முந்தி காலத்தில். மலையா சண்டன் பிரபுபாடு எழுதுறாரு குந்தி பிரேயர்ஸ்ல, அந்த டீச்சிங்ஸ் ஆஃப் குயின் குந்தியில் முந்தி காலத்தில் இந்த மலையா நாட்டில் வந்து சந்தன் ரொம்ப நட்டார்கள். அது நேச்சுரலாக வேற குரோ பண்ணும். நல்ல அங்கேருந்து இந்தியாவுக்கெல்லாம் கொண்டு போவார்கள் இந்த மலையா சண்டன். அந்த ஸ்பெஷலான சண்டன்னா மலையா சண்டன்னு சொல்லுவார்கள். ஸோ அதே மாதிரி ஆகுருவும் மலேசியாவில் இருக்கு. மலேசியா ஆகுரு வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதியிருக்கு. அதாவது கிருஷ்ணருக்கு இங்க ஜோடிக்கிறது, அதோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆகுரு. ஸோ இந்த காலத்துல இந்த அராப்காரங்க ரொம்ப வாங்குறாங்க இந்த ஆகுருன்னா, அவங்க மெட்டீரியல் பர்பஸ்க்கு. ஆனால் முந்தி காலத்தில் ஆகுரும் சாண்டல்வுட் இதெல்லாம் ரிலீஜியஸ் பர்பஸ்க்கு தான் பாவிக்கிறாங்க சாண்டல்வுட். ஸோ இந்த மாதிரி சாண்டல்வுட் வச்சிருந்து இந்த திரிவாக்ரா சொன்னாங்க. அதாவது ஆமா, கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த சந்தனம் வந்து என்கிட்ட நீ கொடுக்கணும்னு. அவன் என்கிட்ட கொடுத்தா உனக்கு நிச்சயம் பாக்கியம் இருக்குன்னு. யூ வில் பிகம் ஃபார்ச்சுனேட். ஸோ இது ஒரு கிருஷ்ணா ஒரு ஜோக்கோட சொல்லிட்டு, கிருஷ்ணர் முழுந்த கடகள், ஹி நியூ எவ்ரி திங் அபவுட் த நிச்சயமா அவருக்கு இந்த திரிவாக்ராவை பத்தி தெரியும். ஆனா அவருக்கு இன்கொயரியில இண்டிகேட்டட் அந்த ஒரு கேள்வி கேட்டது வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, அதுக்கிட்ட நீ வந்து இந்த கம்சனுக்கு வேலை செய்யறது பிரயோஜனம் இல்லை, நீ வந்து என்கிட்ட கொடுக்கலான்னு. ஸோ இந்த திரிவாக்ராவும் வந்து சொன்னாங்க அவங்க, மை டியர் ஷாமசுந்தர், டியர் பியூட்டிஃபுல் டார்க் பாய், கருப்பு நிறமான ஒரு பையன், you may know that I am engaged as a maidservant of Kamsa. நான் வந்து கம்சனோட தாசி, சர்வன்ட். அவருக்கு தான் இந்த சந்தனம் கொண்டு போறேன். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு கம்சா. ஏன்னா நான் அந்த சந்தனம் அவருக்கு எப்போதும் செஞ்சு கொண்டு அரைச்சு கொண்டு அவருக்கு கொடுக்குறேன்னு வந்து ஒரு சந்தனம் ஒரே சந்தோஷமா இருக்கார்.
our so you two brothers being captivated by the beautiful features Krishna Balram, that I smiling, they're glancing. So Krishnaram Balarama சிரிச்சு கொண்டிருந்து and கிருஷ்ணர் சொன்னார் யூ ஸ்மியர் இட் ஆன் மீ, இந்த சந்தன் நீ எனக்கு கொடுன்னு. ஸோ அந்த மாதிரி சொன்னோடனே குப்ஜாவும் வந்து கிருஷ்ணரோட பேச்சை கேட்டுக்கொண்டு கிருஷ்ணர் பலராம் மேல வந்து இந்த சாண்டல்வுட் இந்த சந்தனத்தை பூசினாங்க. அந்த மாதிரி செஞ்சோடனே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இமோஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்க, அதாவது நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. ஸோ கிருஷ்ணர் இதை சொன்னோடனே தென் பலராம், கவர்ட் பாய்ஸ் இவர்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு கொஞ்சம் வெக்கமா வந்து கிருஷ்ணர் சொன்னார், பரவாயில்ல நம்ம வந்து இப்போ வர முடியாது, அப்புறம் வர்றேன், அப்புறம் வர்றேன்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன கிருஷ்ணர் செஞ்சாரு, இந்த இந்த சந்தனம் பூசினோடனே கிருஷ்ணருக்கு ஒரு சொன்னாரு உனக்கு பாக்கியம் வரும்னு. இப்ப கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு, அந்த த்ரிவாக்ராவை அங்கிருந்து அவரு கிருஷ்ணரோட பாதம் எடுத்து வச்சு அவரோட கால் விரல், அவங்களோட கால் விரலை மிதிச்சு அவங்கள வந்து அப்படியே இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி கோவர்தன் மலையை தூக்குனாரு, இப்ப குப்ஜாவை தூக்க முடியாதா, அவர் பெரிய கோவர்தன் மலையை தூக்கினாரு. ஸோ குப்ஜாவை வந்து அப்படி ஒரு சிக்கன ஒரு இது பண்ணாரு, நேராக்கிட்டாரு, ஸ்ட்ரைட்டன். ஸோ ஸ்ட்ரைட்டன் குப்ஜா, ஸ்ட்ரைட்டன் த்ரிவக்ரா. உடனே வந்து அவங்க ரூபம் அழகா வந்து ஸோ ஸ்ட்ரைட்டன் குப்ஜா த்ரிவக்ரா. ஸோ நீங்க பார்க்கலாம், அதாவது குப்ஜா அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி கம்சனுக்கு சேவை கொண்டு இருந்தாலும் அவங்க 3 இடத்துல வந்து வளைஞ்சிருந்தாலும் அழகா இல்லாம இருந்தாலும், ஆனால் முழுமுத கடவுள் கிருஷ்ணன் அவங்க அவர் பாதக்கமலத்தை அவங்க காலில் வச்சு அவர் கையோட விரலோட அவங்க இந்த சின் வாய்க்கில் ஒரே தல் வந்து ஸ்ட்ரைட்டன் அப் பண்ணார். ஸோ நம்ம பார்க்கலாம், நம்ம எல்லாம் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டனா பண்றோம், நம்ம எல்லாம் த்ரிவக்ரால, நம்ம வந்து சஹஸ்ரவாக்ரா, நம்ம வந்து பென்ட் இன் சோ மெனி பிளேசஸ். த்ரிவக்ரா வந்து ஈஸியா வந்து கிருஷ்ணர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம வந்து இந்த கலியுகத்துல நம்மளோட பெண்டிங் வந்து இந்த மைண்ட், இன்டெலிஜென்ஸ், பாடி, சென்சஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பெண்ட் தான், பெரிய பெண்ட். த்ரிவக்ராவும் ஈஸியா ஸ்ட்ரைட்டன் அப் பண்ணிட்டாரு. ஆனா நம்மள ஸ்ட்ரைட்டன் அப் பண்றது நாட் வெரி ஈஸி. ஸோ இந்த நம்மளுக்கு இந்த ப்ரோசஸ் வந்து இந்த சாண்டிங் ஆஃப் த ஹோலி நேம், அந்த சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஒரு ப்ரோசஸ் வைத்து நம்மள ஸ்ட்ரைட்டன் பண்ணும், நம்மள வந்து நேரா ஆக்குறது வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோட மார்க்கம். த்ரிநாடபி சுனிச்சேன தருரபி சவிஷ்ணுனா அமனேன மாண்டனேன கீர்த்தன்ய சதாஹரி. அந்த மாதிரி நம்ம கீர்த்தனம் பண்ணி ஒரு ஹம்பலா பக்தர சர்வீஸ், கிருஷ்ண சேவை, பக்த சேவை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்ப நம்ம வந்து 1000 இடத்துல வந்து கோணி இருந்தாலும் நம்ம வந்து நேராக்கலாம் by the process of the chanting of the holy names of Krishna.
இந்த கலியுகத்துல நம்ம இருக்கோம். ஸோ கிருஷ்ணர் அவங்களோட சேவை வந்து ரொம்ப சந்தோஷமா விருப்பப்பட்டு அப்புறம் வந்து கேட்டாரு. கிருஷ்ணர் கண்டினியூ டு மூவ் away from there and then where is the place ஒரு பெரிய யாகம் நடந்து கொண்டு இருக்கு. அதாவது sacrifice அந்த sacrificial arena where the bow is kept. So எல்லாம் கேள்விப்பட்டார் கிருஷ்ணா. there's inquired from the citizens as to the location of the place of sacrifice. கம்சா வந்து ஒரு பெரிய யாகம் செஞ்சு தனுர் யக்யா, அதாவது எப்படி பெரிய இந்த போ இருக்கு, அவருக்கு பரசுராம இந்த இந்த போ கொடுத்தாரு. அப்புறம் பரசுராம் வேற சொல்லிட்டாரு, அதாவது இந்த போ யார் எடுத்தா அதை உடைச்சா அவங்க தான் உங்களுக்கு வந்து அவங்க தான் உங்களோட சாவமோட காரணம். ஸோ கம்சன் ரொம்ப கேர்ஃபுல்லா அது வந்து இந்த போலீஸ்காரர்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கொண்டு அது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணார் அந்த தனுர் அந்த போ. அது வந்து பெரிய வெரி பிக் போ, ஒரு பெரிய அந்த ரெயின்போ ரிசம்பிள் பண்ணிச்சான். இட் மீன்ஸ் சச் அ ரெயின்போ விதின் த போ ப்ரொடெக்டட் பை மெனி கான்ஸ்டபிள். ரொம்ப செக்யூரிட்டிஸ் அங்க. யாரும் வந்து அங்க வரக்கூடாது. கிருஷ்ணர் பாலராம் வந்தோடனே கிருஷ்ணருக்கு பலராம் அவர் கோபமாரெல்லாம் சொன்னாங்க, நீங்க இந்த சாலைக்குள்ள நீங்க பூர முடியாது. ஆனால் கிருஷ்ணனும் பலராமும் ஒன்றும் கண்டுக்காம அவங்க வந்து டீன் போது அவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் கம்சாஸ் ஆர்டர், ராஜாவோட ஆர்டர். அதாவது ஆன் இஸ் மெஜஸ்டி சர்வீஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கெல்லாம் சூறா வந்தா ஏதாச்சும் ஆன் இஸ் மெஜஸ்டி சர்வீஸ்னு ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ கிருஷ்ணர்கிட்ட இது சொன்னோன்னே கிருஷ்ணர் வந்து நாட் பாதர். கிருஷ்ணர் தான் நெச மெஜஸ்டிக். அவர் வந்து ஜஸ்ட் கண்டினியூ டு என்டர் இன்டு த அரேனா. அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு, இந்த போ எடுத்து அந்த ஸ்ட்ரிங் பண்ணிட்டு தொடக்கத்துல வந்தோடனே அவர் கிருஷ்ணர் வந்து குப்ஜாவை தூக்குனாரு இந்த 2 ஃபிங்கர்ஸால. அப்புறம் இப்ப வந்து இந்த போவை தூக்குறாரு. இந்த போவை தூக்கி மட்டும் இல்ல, அந்த போவம் பெண்டு தான், அதுலயும் அந்த போவையும் எடுத்து அந்த ஸ்ட்ரிங் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த எப்படி ஒரு யானை வந்து கரும்பை உடைக்குது அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து எடுத்து அந்த போ உடைச்ச ஒரு பெரிய சத்தம். அந்த போல ரொம்ப பெரிய சத்தம். அது எல்லாம் அந்த கேட்டோடனே ஒரே பயம் வந்தது எல்லாருக்கும். அப்புறம் வந்து கம்சா அந்த போலீஸ் எல்லாம் பார்த்தோன்னே கிருஷ்ணரை வந்து அரெஸ்ட் பண்ணணும். கிருஷ்ணர் எல்லாம் வந்து சாஸ்திரங்கள் பாய்ச்சி அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. நான் முடியா கிருஷ்ணரும் பாலராம் அவர்கள் அவங்கள வந்து ஒரு போர் மாதிரி வந்து அவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணார்கள். அப்புறம் கிருஷ்ணா did not proceed further into the sacrifice but went to the gate and proceed towards the resting camp. அதோட வந்து கிருஷ்ணர் கிளம்பிட்டாரு ரெஸ்டிங் கேம்ப். ஸோ அங்க வந்து கிருஷ்ணர் took sweet rice and rested. Krishna and Balaram covered boys even outside city and they had a nice time and sweet rice எடுத்து அங்க ரெஸ்ட் பண்ணார்கள் அவர்கள். So they rested that night and offered him milk and palatable dishes. After taking supper and thinking of the next day's program, he very peacefully took rest. Thus he passed the night there. கிருஷ்ணர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஸ்லீப் பண்ண. ஆனால் அந்த பக்கத்துல கம்சனுக்கு வந்து தூக்கமே வரல. எப்படி
ஆஹ், கிருஷ்ணர் பிறந்த நாள்ல வந்து கம்சனுக்கு தூக்கம் வரல. அதே மாதிரி இப்ப வந்து அந்த குரல் கேட்ட குரல் வந்து எட்டாவது பிள்ளைய எட்டாவது பிள்ளையால தான் உனக்கு அந்த அழிவு வரும் என்று அதே மாதிரி இப்ப அந்த எட்டாவது பிள்ளைய பாக்குறாரு நேரடியா கிருஷ்ணர். ஸோ கம்சா பாக்குறாரு. ஸோ இது வந்தோடனே கேட்டோடனே எப்படி இவர் வந்து தொடக்கத்திலே வந்து குப்ஜா கிட்ட இருந்து சந்தனம் எடுத்து அப்புறம் வந்து இந்த அந்த போ எடுத்து உடைச்சு இதெல்லாம் கேட்டோடனே கம்சன் தெரிஞ்சிருச்சு, இதான் என்னோட அழிவு காலம் வந்துருச்சுன்னு. ஸோ அவருக்கு தூங்கவே முடியாம இருந்தது. ஸோ அவரு பேட் ஓமன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. மீறரை பார்த்தா அதுல வந்து அவர் உடல் இருக்கு, தலை இல்லாம இருக்கு. அப்புறம் வேற வேற டிஃப்ரெண்ட் ஓமன்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ கம்சனும் தெரிஞ்சிருச்சு. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தா அந்த ஆகாசத்துல எல்லாம் ரெண்டு மாதிரியா தெரியுது. அவரோட உடல்லையே வந்து ஓட்டையா இருந்த மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே மரங்கள் எல்லாம் பவுன் மாதிரி தெரியுது. ஐ பஸ்ஸிங் வித்இன் ஹிஸ் இயர்ஸ். அவர் சொந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்க்க முடியாம இருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது திஸ் இஸ் மை டைம் ஹஸ் கம். ஸோ அவர் என்ன செஞ்சாரு, நெக்ஸ்ட் டே வந்து இந்த ரெஸ்லிங் மேட்ச்க்கு அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு கம்சா. நோ சாய்ஸ், வி ஹேவ் டு கேரி ஆன் அந்த மாதிரி. ஸோ இந்த ரெஸ்லிங் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணாரு. ஸோ இப்போ வந்து இந்த கில்லிங் ஆஃப் தி எலிஃபண்ட் கோலையா பாடா அதுக்கு வர்றோம், சாப்டர் 43. ஸோ அதெல்லாம் கிருஷ்ணர் காலையில் எழுந்திரிச்சோன்னே நெக்ஸ்ட் டே அவர் மார்னிங் டியூட்டிஸ் கிருஷ்ண பலராம் குட் ஹியர் த பீட்டிங் ஆஃப் கெட்டல் ட்ரம்ஸ். அந்த ரெஸ்லிங் ஏரியாவில் வந்து ஒரே ஒரு திருவிழா மாதிரி. அங்க வந்து இவர் வந்து சனுரா முஸ்டிகா இவர்கள்லாம் பெரிய 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 உடல், பெரிய சைஸான உடல் அவர்கள். இவங்க வந்து யங் பாய்ஸ் மாதிரி கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணரும் பாலராமா அங்க கோகுமார்கள் எல்லாம் அங்க பார்க்க போனார்கள் இந்த ரெஸ்லிங் மேட்ச். ஆனா அந்த போற வழியில வந்து அவர்கள் வந்து இந்த ஒரு பெரிய யானை கோலையா பீடா பார்த்தார்கள். அந்த யானையை வந்து கம்சன் அங்க முன்னுக்கு வச்சுக்கொண்டு எப்படி கிருஷ்ணரை நிப்பாட்டணும், வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டாரு. அந்த யானையோட அந்த காப்பாத்துக்காரனும் அவனும் அங்க நின்று கிருஷ்ணரை நிப்பாட்டுறார்கள். ஆனால் கிருஷ்ணர் வந்து இது ஒன்றும் கவனிக்காமல் அவர் சொன்னார், நீ இந்த யானையை காப்பாத்துறியா, உனக்கு வந்து இப்ப நீ கொடுக்காட்டி உனக்கு வந்து இந்த டெத் இஸ் கம்மிங் டு யூ. அண்ட் உன்னையும் மட்டும் இல்ல, உன்னோட யானையும் நான் வந்து ஐ வில் சென்ட் டு டெத். ஸோ இந்த மாதிரி அந்த யானையை பார்க்குறவன் வந்து ஒரே ஆத்திரம் வந்து கிருஷ்ணரோட அந்த மாதிரி கிருஷ்ணரோட ஒரு சண்டை போட்டு ஸோ கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியா அவனையும் அந்த யானையை என்ன செஞ்சாரு, கிருஷ்ணர் முன்னுக்கு நின்று அப்புறம் பின்னால போனாரு, ஒளிஞ்சாரு யானை பின்னாடி. யானை தேடி ஒரே ஆத்திரம் வந்து அப்புறம் திருப்பி கிருஷ்ணர் வந்து ஒரே அறை விட்டாரு யானைக்கு. அது புரோபட புக்கு, அந்த கிருஷ்ண புக் படிச்சோன்னே தான் அப்புறம் எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து பசு பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம ஃபார்ம்ல. சில நேரம் இந்த காளை மாடு ரொம்ப ராங்கியா இருக்கும்.
ராகி மட்டும் இல்ல, எல்லாம் காலையும் இல்ல, சில காலை மாடு நம்மளை அட்டாக் பண்ண வரும். ஏன்னா அதுக்கு ரொம்ப இந்த நேரம் சாப்பாடு நேரம் நம்ம ரோங்கா போயிட்டோம்னா நம்மள முட்டை வரும். ஸோ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் வந்து ஒரே அறை கொடுத்தேன் அந்த காளை மாடுக்கு. அதோட அது ஸ்டாப் பண்ணிருச்சு. அது அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு அதுக்கு. அந்த ஒரு ஸ்லாப் பெரிய காளை மாடு ஒரு 1.2 டன்ஸ் 1.2 டன்ஸ் இருக்கும். ஒரே அறை எடுத்துட்டு அவர் வந்து நின்றுடுவார். ஸோ அதே மாதிரியே கிருஷ்ணர் வந்து ஸோ நம்ம செஞ்சது சரிதான். கிருஷ்ணர் இந்த யானையை ஒரே அறையை விட்டு அப்புறம் வந்து கிருஷ்ணர் கீழே வந்து ஸ்டைலா கீழே போய் அந்த யானையை தடுக்கி யானை விழுந்து, அப்புறம் அந்த யானை விழுந்து இந்த டஸ்கோட கிருஷ்ணரை வந்து போக் பண்ண பண்ணிச்சு. ஆனா அந்த டஸ் வந்து கீழே அந்த நிலத்தை பார்த்து அப்புறம் கிருஷ்ணர் ஏறி இந்த யானையோட அந்த அது என்ன கூப்பிடுவாங்க, இந்த டஸ்க்கு கொம்பு இல்லை, இந்த டஸ்க் அதை உடைச்சு அந்த யானைய கிருஷ்ணர் வந்து அழிச்சார். And very quickly, not very difficult. He just அப்புறம் அந்த யானை இழுத்து ஒரு 25 yards அதை இழுத்தாரு. 25 yardsனா ஒரு 8 meters 6-7 meters வரும். ரஃப்லி 7 meters. எப்படி கருடா வந்து இந்த அந்த அந்த ஸ்னேக் எல்லாம் அந்த பாம்பெல்லாம் இழுக்கிறாருல, அதே மாதிரி கிருஷ்ணர் இந்த யானையை இழுத்து ஒரு சைட்ல அங்க விட்டுட்டாரு. சின்னதுல எப்படி அவர் இந்த காஃப இழுப்பார் கிருஷ்ணர், இந்த கண்குட்டியோட விளையாண்டு கொண்டு இருப்பாரு, அதே மாதிரி இந்த யானைய விளையாண்டு கொண்ட மாதிரி அவரை இழுத்து ஒரு சைட்ல வச்சுட்டாரு. அப்புறம் வந்து முன்னுக்கு போய் ஒரே அரை விட்டு அந்த யானைக்கு. அப்புறம் அந்த it died soon. That was the end of Kolya Ida. அப்புறம் வந்து கிருஷ்ணா இந்த ரெஸ்லிங் அரேனா வித் பலராம் அண்ட் தியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுல வந்து ஒரு நல்ல வேர்ஸ் இருக்கு. யாரும் அந்த வேர்ட் அந்த ஒரு நல்ல வேர்ஸ் இருக்கு. நம்பர் 17 verse 17 யாரும் வச்சிருக்கிறீங்களா? அந்த அங்க இருக்கு. மல்லானம் மாச நிர்நிர்ணம் நரவார ஸ்திரினம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானம் ஸ்வஜனோ சட்டம் சிட்டிபுஜம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசுரு நித்யுர்போஜ பட்டேர் விரட் அவிதுசம் தத்வம் பரம் யோகினம் விருஷினாம் பரதேவதேதி விடிதோ ரங்கம் கட்ட சாக்ரஜா. ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தது. அங்க அவர் போனோன்னே கிருஷ்ணர் போய் கொண்டிருக்கிறாரு. சிலவர்கள் வந்து எப்படி கிருஷ்ணரை பார்த்தார்கள், வேற வேற மாதிரியா பார்த்தார்கள். அந்த மாதிரி இந்த ரெஸ்லஸ் கிருஷ்ணரோட இந்த சனுரா முஸ்திகா இவர்கள் வந்து கிருஷ்ணரை என்னத்தை பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய மின்னல் லைட்னிங் போல்ட் மாதிரியா பார்த்தார்கள்னா அவர் சண்டை போட்டு கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு லைட்னிங் போல்ட். மதுரா பாசிகள் அவர்கள் வந்து மதுரா, the men of Mathura saw Krishna as the best of males. The men of Mathura, Naravarahana, the best of males. The women, பெண்கள், as Cupid in person. பெண்கள் saw Krishna as Cupid, the attractor. எப்படி கிருஷ்ணா அந்த கோபமார்கள் கவர்ட் மேன், அவர்கள் எப்படி கிருஷ்ணரை பார்த்தா கிருஷ்ணர் ஒரு சொந்தக்காரர் தான், ரிலேட்டிவ். த இம்பயஸ் ரூலர்ஸ், ராஜா இருக்கிறார்கள். இந்த ராஜா வந்து இம்பயஸ், அதாவது ஆதர்ம ராஜா இருக்க இவர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு செஸ்டைசரா பார்க்கிறார்கள். ஹிஸ் பேரண்ட்ஸ், தாய்மார்கள் கிருஷ்ணரை வந்து ஒரு பிள்ளையா பார்க்கிறாங்க. கிங் ஆஃப் போஜாஸ், அவரு எப்படி பார்த்தாரு? மரணம். saw Krishna as death. தி அன்இன்டெலிஜென்ட், புத்தி இல்லாதவர்கள், அவர் கிருஷ்ணர் எப்படி பார்த்தார்கள்? கிருஷ்ணரை வந்து
யூனிவர்சல் ஃபார்ம் விராட் ரூபாவை பார்த்தார்கள். யோகிமார்கள் எப்படி பார்த்தார்கள்? தி அப்சல்யூட் ட்ரூத், அதாவது பரம் சத்வம், சத்தியம், பரம் சத்தியம். And the Vrishnis as their supreme worshipable deity. விஷ்ணிமார்கள் கிருஷ்ணரை அவர் முழுமுத கடவுள், முதலாவது விக்கிரகங்களா பார்த்தார்கள். So it's all the different ways. So Vishnu Chakravarti Thakur சொல்றாரு that people like the restless Kamsa and impious rulers perceive Krishna is dangerous. அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? அதாவது இந்த ரெஸ்லிங் கம்சன், அப்புறம் அந்த ஆதர்ம ராஜா மக்கள்கள், இவர்கள் கிருஷ்ணரை ரொம்ப பயங்கரமா ஆத்திரமானவர், அவர் ரொம்ப த்ரெட்டனிங். ஏன்னா அவர்களுக்கு நிஜமா கிருஷ்ணரோட நிஜமான பொசிஷனை தெரியாம அவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. நிஜமா பார்க்க போனா கிருஷ்ணா இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். லார்ட் கிருஷ்ணா இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். இது நீங்க பார்க்கலாம். குந்தி தேவி சொல்றாங்க, பிரலாத் மகாராஜும் அதே தான் சொல்றாரு, கிருஷ்ணா இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். பட் பிகாஸ் ஆனால் நம்ம கிருஷ்ணரோட எதிர்த்து கொண்டிருந்தால் அவர் நம்மளுக்கு கண்டிப்பாரு. அப்புறம் அந்த மாதிரி இருந்தா அப்ப நம்ம பார்ப்போம் கிருஷ்ணர் இஸ் நாட் ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், நாட் ஈக்குவல். வேற யார் நினைச்சா நாட் ஈக்குவல்? இரண்யகசிப்புவும் இந்த மாதிரி தான் நினைச்சார் கிருஷ்ணரை. கிருஷ்ணா இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அவர் சொன்னாரு கிருஷ்ணா இஸ் இன் மாயான்னு சொன்னார் இரண்யகசிப்பு. தட் கிருஷ்ணா இஸ் இன் மாயா because he is not equal. So Krishna is God, is actually merciful. So punishes us, that is also his mercy. So அவர்களுக்கு அவரோட கருணை கொடுக்கிறதுனா அவங்கள கண்டிப்பார். ஸோ பக்தி சிறந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றார், ரசோ வைசா ரசம் ஏவாரியம் லப்வானந்தி பவதி. அவர் தான் ரசா, taste or mellow of particular relationship, and certainly one who achieves this rasa becomes anandi, filled with bliss. அப்புறம் பக்தி தாக்கூர் சொல்றார், that which is beyond imagination, heavy with wonder and relish in the heart, shining with goodness, such is known as rasa. சில ரூப கோஸ்வாமி இது நல்லா கொடுக்கிறாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த பக்தி ராசாமிர்த சிந்துல, அதாவது 5 மெயினா 5 விதமான ரசங்கள் இருக்கு. அதாவது நியூட்ரலிட்டி, சர்விட்டர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், பேரண்டல் லவ் அண்ட் கான்ஜுகல் லவ். அப்புறம் 7 விதமான செகண்டரி ராசா, அமேஸ்மெண்ட், ஹியூமர், சிவல்ரி, கம்பேஷன், ஃபியூரி, ஃபியர் அண்ட் ட்ரெட். ஸோ எல்லாம் சேர்த்தால் 12 ராசாகள் இருக்கு. சுப்ரீம் ஆப்ஜெக்ட் ஆஃப் தெம் ஆல், எல்லாத்துக்கும் அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணா. In other words, our love and affection are actually meant for Krishna. So நிஜமா பார்க்க போனா நம்மளோட அன்பும் நம்மளோட பக்தி இதெல்லாம் கிருஷ்ணருக்கு தான் டைரக்ட் பண்ணும். ஆனால் சொல்றாரு, நம்ம அவித்யமால நம்ம stubbornly try to squeeze happiness and love out of material relationship. எப்படி இந்த கோலையா பீடா பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, the example of Kuvalaya Pida is that the height of ego, arrogance, அதுதான் இந்த கோலையா பீடா, height of ego and arrogance. So இதெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட is not a connection with Krishna. It is material. So Krishna தான் put an end to it. So இந்த மாதிரியான இது இருந்தா இது life becomes very frustrated. So the solution is simple. Rupa Goswami சொல்றாரு, surrender to Krishna, love Krishna's devotee and be happy forever. So சொல்றாரு, surrender, முதல் கிருஷ்ணரை சரணம் அடையணும், கிருஷ்ணரோட அன்பு வச்சு கொண்டு இருக்கணும், லவ் கிருஷ்ணா, கிருஷ்ணர் மட்டுமல்ல கிருஷ்ணரோட பக்தர்களோடும் அன்பு வச்சு கொண்டு இந்த வழியில இருந்தா நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். வில் பி ஹாப்பி ஃபார் எவர். திஸ் இஸ் தி
process of Krishna consciousness, how we can always be happy. So, the Mari, in that way, finally, of course, in the next chapters, you will see how finally Kamsa will be vanquished. Kamsan எப்படி கம்சா வந்து அழித்திருவார், கிருஷ்ணா அவரை அழித்திருவார்னு இன்று. ஸோ இங்க வந்து சருணா சொல்றத வந்து லாஸ்டா படிச்சுட்டு முடிப்போம். கிருஷ்ணர் சொன்னாரு, யூ ஆர் அ சப்ஜெக்ட் ஆஃப் த கிங் ஆஃப் த போஜா. போஜா ராஜாவோட நீ ஒரு சிட்டிசன் சப்ஜெக்ட். நீ வந்து காட்டுல இருக்கிற, நாங்களும் வந்து போஜ ராஜாவோட சப்ஜெக்ட்ஸ் தான், சிட்டிசன்ஸ். கிருஷ்ணர் சொல்றாரு. அண்ட் வி ட்ரை டு ப்ளீஸ் ஹிம் as far as possible. ஏன்னா முதல்ல அவங்க வந்து இந்த எரனுக்கு போனோடனே இந்த கோபமார்களும் உடனே கம்சனை பார்த்தோன்னே கம்சனுக்கு வந்து they gave him a lot of gifts, chandan, different gifts they gave Kamsa. The respect for the king was there. So this offer of wrestling is a great for. முதல் வந்து கம்சா சொன்னார், நீங்க ரெசல் பண்ணுங்கன்னு. ஆனா கிருஷ்ணர் பலராமன் சொன்னாங்க, நாம வந்து உடல் ரொம்ப சின்னதா இருக்கு, எப்படி சனுரா முஸ்திகாவோட சண்டை போட முடியாதுன்னு சொன்னாங்க. cannot. We are simply boys. நம்ம சும்மா ஒரு பையன்கள் தான். we sometimes நம்ம வந்து விருந்தாவன்ல தான் விளையாண்டு கொண்டு இருப்போம். அந்த ஒரே நம்மளோட சேம் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனா இவங்க வந்து பெரிய உடல். யாரு இந்த கம்சன், அந்த அந்த ரெஸ்லர்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லி, ஆனால் கம்சன் சொன்னாரு, ஸ்டில் யூ மஸ்ட் ஃபைட்னு. அப்புறம் வந்து சனுரா சேட், மை டியர் கிருஷ்ணா, சனுரா சொன்னார், நம்மளுக்கு நல்லா தெரியுது நீ ஒரு சின்ன ஒரு பையன் இல்லை, அண்ட் யூ ஆர் அ மேன். நீ வந்து transcendental to everyone, as is your big brother Balaram. நீ வந்து இந்த அவர்களுக்கெல்லாம் தெரியுது கோலையா பிடா வந்து கிருஷ்ணர் கொண்டாருன்னு. அந்த எலிஃபன்ட் வந்து ஒரு யானை வந்து 1000 யானையோட சண்டை போடும். அந்த யானையை நீங்க கொண்டுட்டு வர்றீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு சனுரா சொன்னாரு. ஸோ யூ ஆர் கேப்பபிள், நீங்க வந்து சண்டை போடலாம், நீங்க ரொம்ப பலமானவர்கள். ஸோ நீங்க வந்து நிச்சயமா நம்மளோட சண்டை போடலான்னு இந்த மாதிரி. ஸோ யூ ரெசல் இந்த மாதிரி, யூ கேன் ரெசல் வித் மீ சனுரா, and your brother can wrestle with Mustika. Hare Krishna. Srila Prabhupada ki, Srimad Bhagavatam ki. Hare Krishna, Hare Krishna, Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஸோ ரொம்ப நன்றி எஸ்கே சிமேஸ்வர பிரபுக்கு. என்ன கேள்விகள் இருக்கின்றதா பக்தர்களே? Now Tamil language, not the main language, so மன்னிச்சிடுங்க. நான் present அவ்வளோ ஈஸியா present பண்ண. நல்லா இருந்ததுங்க பிரபு, சூப்பரா இருந்தது. நீங்க பேசின மலேசியன் தமிழ் எங்களுக்கு பிடிச்சது. ரொம்ப நன்றிங்க பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணன். பிரணாம்ஸ் பிரபு. சதானந்த பிரபு கேள்வி கை தூக்கிருக்காங்க பிரபு. ஒன்னும் கேட்கல, அங்க கேட்கல, கொஞ்சம் கேக்குறாங்க. हरे कृष्ण प्रभु जी, दंडवत प्रणाम प्रभु. yes. பிரபு ஜி, எனக்கு மீன்ஸ் உங்க அனுபவத்தை தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் உங்க கேட்கலான்ட்டு பிரபு. அந்த உங்களோட இத்தனை வருட அனுபவம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம், உங்களோட பாஸ்ட் டைம் கேட்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பிரபு. ஓ, என்னோட நான் வந்து அதாவது ஹரிகிருஷ்ணா 1981 என்னோட தாய் இறந்து போனாங்க. அவங்க வந்து என்னோட பர்த்டேல இறந்து போனாங்க.
ஸோ அது நடந்தோடனே எனக்கு பெரிய கேள்வி வந்தது. அப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்ம சிலோனில் நம்ம ரிலேஷன் வந்து அங்கே கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு எனக்கு. அப்புறம் அவன் இறந்து போனோடனே நம்ம கோயிலாக போய் இந்த தேவர்கள் கோயிலெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்டுக்கொண்டு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பகவத்கீதை என்னோட அக்கா பகவத்கீதை கொடுத்தாங்க. அடுத்து வந்து 2 வாரம் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே படித்தோடனே எனக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. அதோட வந்து ஒரு முடிவெடுத்தேன், நான் வந்து கிருஷ்ண பக்தர் ஆகணும்னு. ஆனால் வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்புறம் 81லேருந்து 85 வரைக்கும் வேலை செஞ்சு கொண்டு ஃபேக்ட்ரியில், டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேக்ட்ரி. ஆனால் இந்த கடைசி வருடம் வந்து ஒரே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எப்போதும் நான் வேலைக்கு போவேன், காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த ஒரு ஹாஃப் ஃபேக்ட்ரி மேனேஜ் பண்ணுறோம். காலையிலே போய் இந்த ஃபேக்ட்ரியை திறந்து மெஷின்ஸ் எல்லாம் ஜாக் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு அப்புறம் வேலைக்காரர்கள் வருவார்கள், இதெல்லாம் செஞ்சு கொண்டு அப்புறம் ராத்திரி எல்லாம் ஃபேக்ட்ரி எல்லாம் மூடிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்குறது. அந்த ராத்திரி வந்தோடனே ஒரு கில்ட்டியாக இருக்கும். என்ன இது ஒரு வருடத்துக்கு இந்த மாதிரி எவ்ரிடே வந்து ஒரே ராத்திரி வந்தால் கஷ்டமாக இருக்கும். இது என்னதான் மனித வாழ்க்கை, காலையில் வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து திருப்பி தூங்கிட்டு திருப்பி போகிறது திருப்பி இதே தானான்னு. அதான் அந்த லாஸ்ட் இயர் வந்தோடனே அதோட வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நான் ரிசைன் பண்ணி ஹரி கிருஷ்ணா ஜாயின் பண்ணோம். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு நானே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ டிவோட்டி ஆகி ஸோ 85ல் ஜாயின் பண்ணேன் அந்த டெம்பிள். அந்த 83லெல்லாம் வந்து ஒரு நாமாட்டா வேலை செஞ்சுருக்கிற நேரத்தில் ஒரு நாமாட்டா ஓட்டி கொண்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு 10 டிவோட்டிஸ், மோஸ்ட்லி யங் பாய்ஸ், எல்லாம் அன்மேரிட் பாய்ஸ், இவங்க எல்லாம் வந்து கொண்டு இருந்தார்கள். ஸோ அப்புறம் நான் ஜாயின் பண்ணோன்னே 85, அப்புறம் அவர்களும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு கோயிலில் வந்து கோயில் ஒரு பிரம்மச்சாரி தான் இருந்துச்சு 1983ல் 84லெல்லாம். வேற ப்ரோப்பர் டிசைபிள்ஸ் இருந்தார்கள், அவர்களெல்லாம் வந்து வெளியூரில் உள்ளவர். ஆனால் மலேசியன் வந்து ஒரு பாய் தான் இருந்தார். ஸோ 85ல் நம்ம ஜாயின் பண்ணோன்னே நம்ம ஹோல் நாமாட்டை மூடிட்டு கோயிலில் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் பிரம்மச்சாரியா. ஒரு அட்லீஸ்ட் 6, 7, 8 டிவோட்டிஸ் ஒரே அடியா. என்னோட கிளாஸ் ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் ஒரு 3, 4 ஸ்கூல் மேட்ஸ் இவர் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபேமிலியும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அந்த நேரம் ஒரு 2 பிரான்ச்சஸ் தான் இருந்துச்சு இஸ்கான் 1980, 85 அந்த மாதிரி. அப்புறம் மெதுவாக வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்மலாம் அந்த ட்ராவலிங் சங்கீர்த்தம். அந்த நேரம் 1985, 86 எல்லாம் மலேசியா கொஞ்சம் இந்தியா மாதிரி இருந்தது. ரொம்ப இந்த பிளான்டேஷன்ஸ் இருக்கும் அங்கே, ரப்பர் தோட்டங்கள், தென்னை மரம் தோட்டங்கள், ஆயில் பாம் தோட்டங்கள், இந்த மாதிரி தோட்டங்களில் வந்து ரொம்ப தமிழர்கள் இருப்பார்கள். ஸோ அந்த நேரம் வந்து இந்த எஸ்டேட்ல எல்லாம் இந்தியன்ஸ் தான். அங்கே கோயில் இருக்கும், அங்கெல்லாம் தங்கிட்டு அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணோம். வேற அந்த இடத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டு அந்த மாதிரி ரொம்ப டிவோட்டிஸ் செஞ்சோம். அப்புறம் ஒரு 1990 அந்த மாதிரி அந்த தோட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மோஸ்ட்லி இந்த இந்தியன்ஸ் எல்லாம் வந்து சிட்டிக்கு வந்துட்டார்கள். இந்த தோட்டங்கள் எல்லாம் விட்டு இப்போ தோட்டங்கள் எல்லாம் இந்தியன்ஸ் அவ்வளோ இருக்க மாட்டார்கள், எல்லாம் வந்து இந்தோனேஷியன்ஸ், வேற வெளிநாட்டுக்காரர்கள். ஸோ அந்த நேரம் அந்த தோட்டங்களில் வந்து நல்லா இருந்துச்சு பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ எல்லாம் வந்து இந்த இதுக்கு வந்துட்டாங்க, சிட்டிக்கு வந்தோடனே அது கொஞ்சம் நாட் as easy as before. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி சிட்டி ப்ரீச்சிங்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணி இந்த ஸ்லோலி டெம்பிள் பிரசிடன்ட் ஆகி அப்புறம் செக்ரட்டரி ஆகி அந்த மாதிரி அதுதான் என்னோட சம் சர்வீஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஃபைனலி இப்போ வந்து பசு பார்த்துட்டு இருக்கோம், கவுஹர்ட். தேங்க்யூ பிரபு. அந்த பிரச்சாரம் பண்ணும்போது அந்த 2000 முன்னாடிக்கும் 2000 அப்புறமும் என்ன பிரபு வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? அதை சொல்ல முடியுமா? முந்தி வந்து இந்த முந்தியெல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்றது, முந்தி 1980s எல்லாம் புக்கு விற்கிறது
வந்து மெயின்லி சீனர்களுக்கு தான் புக்கு விற்போம். முந்தி காலத்துல இந்த சிட்டில எல்லாம் முந்தி சீனர்கள் தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப சைனீஸ் புக்ஸ் வித்து கொண்டு இருந்தோம். சைனீஸ் பகவத்கீதா, சைனீஸ் லைஃப் கம்சம் லைஃப் கமிங் பேக், குக் புக் எல்லாம் சீனர்கள். அவங்க கிட்ட இருந்து ரொம்ப ஃபண்ட்ஸ் வந்துச்சு. தமிழர்கள் வந்து அந்த நேரம் நம்ம ஒரு புக்கு தான் வச்சிருந்தோம், அது ராஜவித்யா. அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து அப்புறம் பகவத்கீதா டிரான்ஸ்லேட் பண்ணி மலேசியா கீதா ஒரு வெரி சீப் கீதா பிரிண்ட் பண்ணோம், வெரி நைஸ் குவாலிட்டி சிங்கப்பூர்ல. அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்புறம் தான் வேற 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 புக்ஸ் வந்துச்சு தமிழ்ல. ஸோ இந்த தமிழ்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த நான் சொன்ன மாதிரி இந்த தோட்டங்கள்ல அங்க வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணி இந்த மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப கேரளாவும் சிலோன்காரர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பாகவதமும் லைஃப் மெம்பர்ஸ் தான் நானும் மகாராஜும் போய் போய் லைஃப் மெம்பர்ஸ் சைன் அப் பண்ணோம். ஸோ அந்த அந்த நேரம் வந்து ப்ரீச்சிங் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு தமிழ்ஸ்க்கு. அப்புறம் சிட்டிக்கு வந்தோடனே இந்த இந்த தோட்டங்கள் எல்லாம் தமிழ்கள் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிட்டி வந்தேன். அப்போ சிட்டி ப்ரீச்சிங் செஞ்சாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் தான். இந்த பக்தி விருக்ஷா நாமாட்டா இந்த மாதிரி செஞ்சு இதுவும் ஒரு சக்ஸஸ் தான். ஆனால் அந்த ஃபுல் டைம் ஆக்குறது கொஞ்சம் கஷ்டமாகிருச்சு. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் சிட்டிக்கு வந்தோடனே அவங்க எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, நேரமே இல்லை. அவங்க வந்து அவங்க எக்கனாமிக் சுச்சுவேஷனை பார்த்து கொண்டு ஸோ நாட் ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை ஒரு பிரம்மச்சாரியாக அந்த மாதிரி எல்லாம் ஒரே கஷ்டமான ஒரு ஒரு டிசிஷன் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாக்கியம் இல்லை. யாரோ இந்திரா ஹரி சேவின்னு கையை யார் ஹரே அவங்க? கிருஷ்ணா பிரபு, பிரணாம் பிரபு. பிரபு ஹரே உங்களுடைய வகுப்பு ரொம்ப கிருஷ்ணா. அருமை. எங்களுக்கு செந்தூரல் போல, மென்மையான தென்றல் போல இதமாக இருந்தது. ரொம்ப அழகான மிதமான அந்த வேகத்துல ரொம்ப அழகா இருந்தது பிரபு. கேட்கவே அருமை. தேங்க்யூ பிரபு. பிரபு ஹரே எனக்கு கிருஷ்ணா. 2 கேள்விகள் இருக்கு. ஒரு கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனுசு அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது இந்த பெரிய தனுசு அப்படின்னா ராமர் ஒடிச்ச ஒரு தனுசு, சிவதனுசு. அப்புறம் இங்க ம் கிருஷ்ணர் வந்து ஒடிச்ச இந்த ஒரு தனுசு, பரசுராமர் தனுசு. இது ம் 2த்துக்கும் ஏதாவது வரலாற்று பூர்வமா சம்பந்தம் இருக்கா? இது இது ஒரு கேள்வி பிரபு. இன்னொரு கேள்வி வந்து பரசுராமர் இந்த வில்ல வந்து கொடுத்து இந்த வில்ல யார் ஒடிக்கிறாங்களோ அவங்களால உனக்கு மரணம்னு சொன்னாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பரசுராமர் வந்து இறைவன். இவர் கம்சன் வந்து அவரை தான் கொல்றதுக்கு இருக்காரு. இவங்க எப்படி பிரபு ஒருத்தர் சந்திச்சாங்க? எப்படி கம்சர் கையில இந்த தனுசு கிடைச்சது? ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. First இந்த என்ன இந்த தனுஷ் இந்த போ, இந்த போ வந்து ஒரு பெரிய போ தான். தமிழ்ல எப்படி சொல்லுவாரு கூட? வில் வில் பிரபு. வில்லா வில்ல அம்பு ஒண்ணு வில் ஆமா ஒண்ணா? பிரபு, வில்லு வில்லு. வில். ஸோ இந்த வில் எஸ் பிரபு, எஸ் பிரபு. வில். ஸோ பரசுராம வந்து அது இந்திரா கிட்ட இருந்து கிடைச்சது முத. ஸோ அப்புறம் வந்து கம்சா வந்து அது ஒரு அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஒரு பிளஸ்ஸிங்கா, ஒரு என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா வந்து அவர் கிடைச்சிச்சு. ஏன்னா அவர் வந்து பரசுராம வந்து ப்ளீஸ் பண்ணாரு. ப்ளீஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பரசுராமருக்கு வந்து சந்தோஷப்பட்டு அந்த வேரியஸ் வேற வேற இடத்துல வந்து ஏதாவது கம்சா வந்து கம்சா ஒரு வெரி பவர்ஃபுல் கிங். அங்கங்க போய் விக்டரி அடைஞ்சிட்டு வந்தோடனே இந்த பரசுராமர் சந்தோஷப்பட்டு இந்த இந்த போ வந்து கம்சா கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து செஞ்சாரு, நீ வந்து இது நல்லா வச்சுக்கொண்டு நீ வந்து இதுனா வர்ஷிப் பண்ணணும், வர்ஷிப் பண்ண அந்த மாதிரி. ஸோ
அவர் கம்சா அந்த மாதிரியே செஞ்சார். அந்த மாதிரியே செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதான் வந்து வெரி வெல் ப்ரொடெக்டட். ஏன்னா when you keep this will be very அந்த blessing. ஸோ அதுதான் அந்த ஸ்டோரி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே சாரி, நான் பேசுவேன் சில நேரம் அவங்க நான் பேசுவேன் தமிழ். நான் சில நேரம் நீங்கள் உங்கள் தமிழ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அது விளங்குறதே கஷ்டம். நம்மெல்லாம் தமிழ் படித்தது வந்து ஒரு 1 year தான் படித்தேன். பீப்புள்ஸ் ஓன் லாங்குவேஜ். நம்ம நம்ம வீட்டில் தங்குற இடம் வந்து என்னோட வந்து மோஸ்ட்லி மெலேஸ். சின்னதுல இருந்து மலாய்க்காரங்களோட தங்கிட்டு மலாய்க்காரங்கள அவங்க மொழி நல்லா பேசுவேன். அப்புறம் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் பேசும். ஸோ தமிழ் வந்து வீட்டில் நம்ம அவ்வளோ எல்லாம் மிக்ஸா. அப்புறம் வந்து ஃபாதர் சொன்னார், நீ தமிழ் நிச்சயமா போய் படிக்கணும். ஸோ ஒரு இயர் இந்த பீப்புள்ஸ் ஓன் லாங்குவேஜ் போய் படிச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். சொன்னார், நீ ரிக்ரெட் பண்ணுவேன்னாரு, நீ நல்லா படிக்கலன்னு. அதே மாதிரி இப்போ ரிக்ரெட் பண்றேன். சரி, ஹரே கிருஷ்ண பிரபு. இருந்தாலும் உங்களோட தமிழ் கேட்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது பிரபு, நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களோட ஓகே. இந்த அனுபவம் அதெல்லாம் எங்களுக்கு 45 வருஷம் அனுபவத்தை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் ரொம்ப நன்றி. வஞ்சகல்பத்தரோபியஸ்ய கிருபா சிந்துப்யேவ कल्पतरुस्य कृपा सिन्धु च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. Thank you, கோடி பக்தர்கள் எல்லாரும் 3 நாள் நம்மளுக்கு கிளாஸ் இருக்கு. புருஷோத்தம் கிளாஸ் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். சண்டே மண்டே இந்த புருஷோட்டம் மாசம் ரொம்ப ஸ்பெஷலான மந்த். அந்த புருஷோட்டம் மாசத்துல வந்து இந்த கடைசி 5 நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள். அந்த கடைசி 5 நாள்ல இந்த லாஸ்ட் நாள் அமாவாசை, அது இன்னும் ஸ்பெஷல். சர்வீஸ் எல்லாம் பண்றதுன்னா எஸ்பெஷலி ஸ்பெஷல் ஃபார் ancestors blessing. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. தேங்க்யூ. Thank you, Prabhu. Hare Krishna. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை மாலை இதே நேரத்துல நம்ம சந்திக்கலாம். வாஞ்சா கல்பத்தருப்யேஷ கிருபா சிந்துப்யேவ பதிதானாம் कृपा सिन्धु च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. Hare Krishna.